ஹலோ ஒருவன், இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 12th எக்ஸாம் முடிஞ்சிருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் எழுதி முடிச்சு வெளியே வந்துருக்காங்க. அவங்கள்ட்ட தமிழ் எக்ஸாம் எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ கேட்க போறோம். வீடியோ பார்க்க முடியல லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம வந்து உங்க 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு அனுப்புங்க. நான் முக்கியமான வந்து எஜுகேஷன் பத்தி வீடியோ போட்டுருக்கேன், அதனால அவங்களுக்கும் போய் சேரட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓரளவுக்கு ஈஸியா இருந்துச்சு. 2 மார்க் 5 மார்க்ல எப்படி எழுதிருந்தீங்க? 5 மார்க் தான், 6 மார்க்ஸ் தானே இருக்கு. 6 மார்க்ஸ் இருக்கா? சரி, என்ன எவ்வளவு எழுதிருந்தீங்க? 6 மார்க் 2 அட்டெண்ட் பண்ண முடிஞ்சுச்சு. மொத்தம் 3 கொடுப்பாங்க, 2 அட்டெண்ட். சரி, 1 மார்க்ல எப்படி கொஸ்டின் உள்ள பேக்ல கேட்டிருந்தாங்களா இல்ல வெளிய கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? வெளிய 1 மார்க் எல்லாம் படிச்சதா வந்துச்சு. ஒரு கொஸ்டின் மட்டும் தான் வந்துட்டு ஓனா வந்துச்சு. 1 மார்க் கொஸ்டின் வந்துச்சுங்களா? சரி, ஓகே, நன்றி. ரெடியா? தமிழ் எக்ஸாம் எப்படி பண்ணிருந்தீங்க? ஓகே தான், எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. 1 மார்க் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டடா இருந்துச்சு. 1 மார்க் சரி, ஓகே ஓகே. 2 மார்க் எப்படி இருந்துச்சு? 2 மார்க் ஓகே, எழுதலாம். அட்டெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு எல்லாமே எழுதலாம், அட்டெண்ட் பண்ணலாம். பிக் கொஸ்டின்ல எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. பிக் கொஸ்டின் இருந்துச்சு. எவ்வளவு மார்க் வாங்குவீங்க எதிர்பார்க்கறீங்க? 100க்கு எவ்வளவு மார்க் வாங்குவீங்க? 100க்கு அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லனா. சரி, நீங்க நல்லா தான் எழுதிருந்தீங்களா? சரி, 2 மார்க் 5 மார்க்லாம் எழுதிருந்தீங்க. 6 மார்க் இல்ல 5 மார்க்? எல்லாமே நல்லா இருந்துச்சு. 2 மார்க் நல்லா இருந்தீங்களா? சரி, ஓகே. எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸியா தான் இருந்துச்சுங்களா? சரி, 2 மார்க் 5 மார்க்ல எப்படி எழுதிருக்கீங்க? எல்லாமே ஈஸி தான். எல்லாமே ஈஸி தானா? 1 மார்க் எப்படி உள்ள கேட்டிருந்தாங்களா இல்ல புக் உள்ளே தான் கேட்டிருந்தேன். ஃபுல்லா கேட்டிருந்தாங்களா? நல்லா எழுதிருக்கீங்களா? 100க்கு எவ்வளவு மார்க் வாங்குவீங்க? ஒரு 80%. 80% வாங்குவீங்களா? சரிம்மா, ஓகேம்மா. நல்லா எழுதிருக்கீங்களா? ஓரளவுக்கு நல்லா எழுதிருக்கோம். சரி, 5 மார்க் 2 மார்க்ல எப்படி எழுதிருக்கீங்க? ஓரளவுக்கு ஈஸியா தான் ப்ரோ எழுதிருக்கோம். ஈஸியா தான் இருந்துச்சுங்களா? எவ்வளவு மார்க் வாங்கி 100க்கு எவ்வளவு வாங்கி எதிர்பார்க்குறீங்க? ஒரு 80 வரும். 80 வருங்களா? சரி, ஓகேப்பா. தமிழ் எக்ஸாம் எப்படி தம்பி எழுதி? ஈஸியா இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சுங்களா? 2 மார்க் 5 மார்க்ல எப்படி இருந்துச்சுங்க? ஈஸியா தான். ஓகே, ஈஸியா. ஓகே, 1 மார்க் எப்படி கேட்டிருந்தாங்க? 1 மார்க் ஈஸியா தான் கேட்டாங்க. உள்ள இருந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் சரி, ஓகேம்மா. அப்போ வந்து எத்தனை 100க்கு எவ்வளவு மார்க் வாங்குவீங்க? 100க்கு ஒரு 80 மார்க் மேல வாங்க. 80 மார்க் வருங்களா? சரி, ஓகேம்மா. 12th நல்லா எழுதிருக்கீங்களா? எவ்வளவு மார்க் வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு 70 வரும். 2 மார்க் 5 மார்க் எல்லாம் ஈஸினா. 6 மார்க் எல்லாமே ஈஸி தான். 5 மார்க் 6 மார்க் கேக்குறாங்க. சரிம்மா, எல்லாமே எழுதிருக்கீங்களா? எவ்வளவு மார்க் வரும் மேக்ஸிமம்? ஒரு 100க்கு எவ்வளவு வரும்? 90க்கு 70 வரும். 90க்கு 70 வரும். சரி, ஓகேம்மா. தமிழ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, எவ்வளவு மார்க் வரும்னு எதிர்பார்க்கறீங்க? ஒரு 90 வருமா? சரி, எழுதுனது 90 அப்ப 80 வரும். 80 வருங்களா? சரி, ஓகே. இப்போ 2 மார்க் 6 மார்க் 1 மார்க்ல எப்படி கேட்டிருந்தாங்க? எல்லாமே ஈஸியா தான் இருந்தது. 1 மார்க்ல மட்டும் தான் கிரியேட்டிவா கேட்டிருந்தாங்க கொஞ்சம். ஆனா நம்ம நார்மலா 1 மந்த்ல படிச்சதுனால ஈஸியா மார்க் எடுக்கலாம். ரொம்ப ஈஸி. வாழ்த்துக்கள்மா, நீங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்றீங்க. ஓகே. இப்போ வந்து 2 மார்க் 6 மார்க் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் எப்படி ஈஸியா இருந்தா கஷ்டமா இருக்குங்க? ஈஸி தான். 5 மார்க்ல ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. 2 மார்க் எழுதுற மாதிரி தான். 1 மார்க் 1 மார்க் கொஞ்சம் ஒரு 4-5 எல்லாம் டஃப்பா தான் கேட்டிருந்தாங்க. 4 டஃப்பா தான் கேட்டிருந்தாங்களா? எவ்வளவு மார்க் வந்து எதிர்பார்க்கறீங்க? 60க்கு மேல வந்துரும். 60க்கு மேல வருங்களா? சரி, படிச்சதுக்கு உங்களுக்கு இந்த மார்க் போதுங்களா? பத்தாதுங்களா? சரி, ஓகே, நல்ல மார்க் தான் வரும். சரிங்களா? சரிங்களா? இப்போ வந்து 2 மார்க் 6 மார்க்ல அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க, 1 மார்க் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. அதுல வந்து எது டஃப்பான கேட்டிருந்தாங்க? 6 மார்க் தான். 6 மார்க் டஃப்பா கேட்டிருந்தாங்களா? சரி, ஓகேமா. இப்போ வந்து எவ்வளவு மார்க் வரும்? 100க்கு எவ்வளவு மார்க் உங்களுக்கு வரும்? 80+ வரும். 80+ வருமா? நீங்க வந்து படிச்சதுக்கு உங்களுக்கு போதுமா? போதும். சரி, ஓகேமா. சரி, நீங்க எப்படி எழுதிருக்கீங்க? 2 மார்க் 6 மார்க்ல எப்படி அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? 2 மார்க் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணிட்டேன். 6 மார்க் ஏதோ 2 அட்டெண்ட் பண்ணேன். 1 மார்க் தான் கொஞ்சம் டஃப். 1 மார்க் தான் டஃப் அப்படின்னா. சரிங்களா? இப்போ சரி, 100க்கு எவ்வளவு மார்க் நீங்க வாங்குவீங்க? 100க்கு ஒரு 50-60 வாங்கிடுவேன். 100க்கு 50-60 வாங்கிடுவீங்களா? போதுங்களா? நீங்க படிச்ச படிப்புக்கு இது ஓகேங்களா? வேணும் ஏதாவது மார்க் இவ்வளோதான் வரும். மார்க் இவ்வளோதான் வருங்களா? சரி, ஓகேப்பா. தம்பி நீ சொல்லு தம்பி, 12th எப்படி தமிழ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க? இப்போ தமிழ் எக்ஸாம் வந்து இப்போ 6 மார்க் 2 மார்க் 1 மார்க்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ணீங்க? உங்க எவ்வளவு மார்க் கிட்ட வரும்? ஈஸியா தான் இருந்துச்சு. ஒரு 70 மார்க் வரும். 70 மார்க் வருங்களா? ஓகே. 100க்கு 70 மார்க் உங்களுக்கு கரெக்டாக வந்துருங்களா? 90க்கு 70 வருங்களா? சரி, ஓகே. கொஸ்டின் எல்லாம் டஃப். இப்போ 2 மார்க் 6 மார்க் 1 மார்க் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க, எது டஃப்பான கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணதுல? 6 மார்க் தான் கொஞ்சம் டஃப்பா இருந்தது. 6 மார்க் தான் கொஞ்சம் டஃப்பா கேட்டிருந்தாங்க. சரி, ஓகேமா. இப்போ 100க்கு எவ்வளவு மார்க் நீங்க வாங்குவீங்க? 80+ வாங்குவீங்களா? எது வந்து டஃப் அப்படின்னா 1 மார்க் டஃப் வெளிய இருந்து கொஸ்டின் கேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க, டஃப்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே 1 மார்க் டஃப்னாங்க. 1 மார்க் ரொம்ப டஃப்ங்களா? ஒரு அளவுக்கு டஃப் தான். ஓரளவுக்கு டஃப் தான். மற்ற கொஸ்டின்லாம் ஈஸி தானுங்களா? சரி, ஓகே. தங்கம், நீங்க வந்து இப்போ தமிழ் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, 12th தமிழ் எக்ஸாம். இப்போ எக்ஸாம் எவ்வளவு மார்க் வரும்? நீங்க என்னென்ன கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணீங்க?
எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணேன் பட் நெடுவினா மட்டும் டஃபா இருந்துச்சு. நெடுவி நம்ம டஃப் இருந்துச்சு. நிறைய பேர் சொல்றாங்க 1 மார்க் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 1 மார்க்கும் புக்கின்ல கேட்டிருந்தாங்க. சரி ஓகே. ஸோ ஒரு 60 above எடுக்கலாம். 60 above எடுக்கலாம். 100க்கு 60 மேல எடுக்கலாம். சரி ஓகே. ஓ தேங்க்யூமா.